ஸோ த்ரெட்ஸ் டு பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது எக்கோசிஸ்டமில் இருக்கக்கூடிய அந்த இம்பேலன்ஸ் இல்லை சேஞ்சஸ், அதாவது லிவிங் ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் ஆஃப் ஸ்பீஷஸில் ஏதாவது வேரியேஷன்ஸ் இதில் ஃப்ளக்சுவேஷன் தான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா த்ரெட்ஸ் டு பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறோம். ஸோ இதனால் வரக்கூடிய விளைவுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஈக்கோலாஜிக்கல் சைக்கிள், அதாவது ஹைட்ரஜன் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள், ஆக்சிஜன் சைக்கிள், அடுத்த பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள். ஸோ இந்த மாதிரியான சைக்கிளில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ். ஸோ அதோட மட்டும் இல்லாமல் நம்ம என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசம்ஸ், அதாவது பயோடைவர்சிட்டிலையும் வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆனிச்சு அப்படின்னா அதுதான் வந்து த்ரெட்ஸ் டு பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த த்ரெட்ஸ் டு பயோடைவர்சிட்டி வரதுக்கான மெயினான ரீசன் அப்படின்னா மொத்தம் 2 ரீசன் இருக்கு. ஒன்று ஹேபிடேட் லாஸ், இன்னொன்று போச்சிங். ஸோ ஹேபிடேட் லாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வசிப்பிடம் பாதிக்கப்படுதல். ஸோ யாரோட வசிப்பிடம் அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ், அதாவது வைல்ட் லைஃப் இல்லை ஒரு வனவிலங்கு, அப்படி இல்லைன்னா நார்மலாக இருக்கக்கூடிய விலங்குகளோட வசிப்பிடம் பாதிக்கப்பட்டாலே போதும், அந்த ஸ்பீஷஸ் வந்து கம்ப்ளீட்டாக அழிகிறதுக்கு அதுவே ஒரு மெயினான ரீசனாக மாறிடும். ஸோ வசிப்பிடம் என்னென்ன ரீசன்னால பாதிக்கப்படுது, அதாவது ஹேபிடேட் லாஸ் என்னென்ன ரீசனால நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபாரஸ்டேஷன். ஸோ மேஜராக அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ்லாம் எங்கே அதோட பெரிய ஹேபிடேட் எங்கே இருக்குது அப்படின்னா ஃபாரஸ்ட் ஏரியா தான். ஸோ அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் நம்ம டிஃபாரஸ்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுவே வந்து பயோடைவர்சிட்டியை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு மெயினான ஒரு மேஜர் ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வெட்லேண்ட் டிஸ்ட்ரக்ஷன். அதாவது வெட்லேண்ட் அப்படின்னா சதுப்பு நிலங்கள், அதாவது எஸ்டாரிஸ், அப்புறம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். ஸோ இந்த மாதிரியான ஏரியாஸில் வந்து ஏதோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரோ அப்படி இல்லைன்னா மேன்மேட் ஆக்டிவிட்டீஸ்னாலேயோ அங்கே வந்து தண்ணி வந்து ஏத்தல் இறக்கம், அதாவது தண்ணி வந்து ஃபுல்லாக வடிகிறதுனாலையோ அப்படி இல்லைன்னா நிறைய வந்து ஃபில் ஆகுறதுனாலையோ அந்த மாதிரியான இம்பேலன்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசத்தோட ஹேபிடேட் வந்து லாஸ் ஆகுது. ஸோ அடுத்தது ரா மெட்டீரியல். ஸோ ரா மெட்டீரியல் அப்படிங்கும்போது லிவிங் ஆர்கானிசம் ஆகட்டும் அப்படி இல்லைன்னா ஒரு பிளான்ட் ஸ்பீஷஸ் ஆகட்டும், ஸோ அதை வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸுக்கு அவங்களோட ரா மெட்டீரியலாக லார்ஜ் ஸ்கேலில் யூட்டிலைஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஃபுட்டுக்காக டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அதர் ஸ்பீஷஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ். ஸோ ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ரேராக கிடைக்கக்கூடிய ஹெர்பல் பிளான்ட்ஸ் இல்லைன்னா வந்து ஸ்பீஷஸ், அனிமல் ஸ்பீஷஸை ட்ரக்ஸுக்காக லார்ஜ் ஸ்கேலில் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனாலேயும் வந்து அந்த ஸ்பீஷஸ் வந்து கம்ப்ளீட்டாக அழிக்கப்படுது. அடுத்து இல்லீகல் ட்ரேடு. ஸோ ஒரு ரேராக கிடைக்கக்கூடிய ஸ்பீஷஸ், இப்போ கடல் ஆமை, அடுத்து இந்த நட்சத்திர ஆமை, அப்புறம் வந்து மண்புழு, அதாவது பாம்பு. ஸோ இந்த மாதிரியான வகைகளில் கிடைக்கக்கூடிய அந்த ரேர் ஸ்பீஷஸை இல்லீகலாக வந்து ட்ரேடு, அதாவது கள்ள கடத்தல், கள்ள பிஸ்னஸ், ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராப்பர் ஒரு பெர்மிஷன் இல்லாமல் அதை வந்து இல்லீகல் ட்ரேட், அதாவது கள்ள கடத்தல்லாம் பண்ணுறதுனாலையும் வந்து அந்த விலங்கினங்களோட ஹேபிடேட், அதாவது வசிப்பிடம் வந்து பாதிக்கப்படுது. ப்ளஸ் சைடு பை சைடாக அந்த லிவிங் ஆர்கானிசமும் வந்து கம்ப்ளீட்டாக அழிக்கப்படுது. அடுத்து டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் சொல்லவே வேணாம். ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு மேஜர் ஒரு ரோல் வந்து அங்கே இருக்கும் ஹேபிடேட் லாஸ்ல. ஸோ டிஃபாரஸ்டேஷன்லயும் வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான இப்போ நம்ம மேலே பார்த்தா 5 ரீசன்லையுமே 5 ஃபேக்டர்ஸ்லையுமே வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கு. ஸோ டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கும்போது ஃபாரஸ்ட் ஏரியாவில் டேம் கட்டுறது, அப்புறம் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் பண்ணுறது, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் கட்டுறது, இல்லை ஒரு ஏதோ ஒரு டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் ஏரியாவில் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸுங்கிற பேரில் அங்கே இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசத்தை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஹேபிடேட் லாஸுக்கான முக்கியமான ரீசனாக இருக்குது. ஸோ அந்த ஹேபிடேட் லாஸ்னால என்ன பெரிய ஒரு மேஜராக அங்கே வந்து எஃபெக்ட் நடக்குது அப்படின்னா ஹேபிடேட் லாஸ் ஆகுது, அது ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அதாவது வசிப்பிடம் பாதிக்கப்படுது, அது ஒரு ரீசன். ஸோ இந்த வசிப்பிடம் பாதிக்கப்படுறதுனால மேஜராக வரக்கூடிய ஒரு எஃபெக்ட் அப்படின்னா இன்டர்பிரீடிங் ஆர்கானிசம்ஸோட நம்பர்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ இன்டர்பிரீடிங் ஆர்கானிசம் அப்படிங்கும்போது இனப்பெருக்கம் செய்யக்கூடிய லிவிங் ஆர்கானிசம்ஸோட கவுண்ட், பாப்புலேஷன் வந்து குறையிறது வந்து எதனால எது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னா ஹேபிடேட் லாஸோட முக்கியமான ஒரு காரணங்களாக இருக்குது. ஸோ அந்த ஹேபிடேட், அதாவது லிவிங் ஆர்கானிசத்தோட ஹேபிடேட் வந்து பறிக்கப்பட்டுட்டாலே வந்து இன்டர்பிரீடிங் ஆர்கானிசத்தோட கவுண்ட்டும் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இன்டர்பிரீடிங் ஆர்கானிசத்தோட கவுண்ட் குறைய ஆரம்பிச்சிட்டாலே வந்து ஃபர்தராக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் ஃபுல்லாகவுமே அந்த குறிப்பிட்ட ஸ்பீஷஸ் வந்து அழிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஸ்பீஷஸ் அழிய ஆரம்பிச்சிட்டாலே வந்து ஈக்கோலாஜிக்கல் பிரமிட்ஸில் வந்து கொலாப்ஸ் ஆகும். ஸோ அதில் கொலாப்ஸ் ஆனிச்சுனாலே வந்து ஈக்கோலாஜிக்கல் சைக்கிளும் வந்து கண்டிப்பாக வந்து கொலாப்ஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து
ஹேபிடேட் லாஸ்னால வரக்கூடிய எஃபெக்ட். ஸோ அடுத்த பார்த்தோம் அப்படின்னா போச்சிங். ஸோ போச்சிங் அப்படிங்கிறது ஹண்டிங்கை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா போச்சிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹண்டிங் அப்படிங்கிறது வேட்டையாடுதல். ஸோ இந்த ஹண்டிங்கை பார்த்தோம் அப்படின்னா மனிதன் வந்து ஆதி காலத்துலேருந்தே வந்து மனிதனுக்கு என்ன ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னா வேட்டையாடுறது ஒரு பழக்கமாக இருக்குது. ஸோ அந்த வேட்டையாடுதல் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆதி மனிதன் வந்து வேட்டையாடினது எதுக்காக அப்படின்னா அவனை வந்து சர்வைவல், அவனை வந்து உயிரோட வச்சுக்கிறதுக்காக, அதாவது ஹியூமன் பீயிங்ஸோட அந்த ஃபுட்டு தேவையை வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா போச்சிங், அந்த ஹண்டிங், அந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஹண்டிங் பண்ணுறது வந்து எதுக்காக அப்படின்னா சர்வைவல், அதாவது ஃபுட்டு தேவையை வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக. ஸோ அடுத்தது இப்போ நவீன காலத்தில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்பயும் வந்து ஹண்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து என்னென்ன மாதிரியான ஹண்டிங் பண்ணுறோம் அப்படின்னா கமர்ஷியல் ஹண்டிங் பண்ணுறோம். ஸோ கமர்ஷியல் ஹண்டிங் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா ஸோ இந்த ஹண்டிங் வந்து லார்ஜ் ஸ்கேலில் நடக்கும். ஸோ 1-2 ஸ்பீஷஸ் இல்லை, ஸோ ஒரே மாதிரியான ஸ்பீஷஸ் நிறைய கவுண்டில் வந்து ஹண்ட் பண்ணுறோம், அதாவது வேட்டையாடணும் அப்படின்னா அதை வந்து கமர்ஷியல் ஹண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஹண்டிங் எதனால நடக்குது, எதுக்காக நடக்குது அப்படின்னா ட்ரேடு தான். ஸோ செல் பண்ணுறதுக்கு, அதாவது அதனுடைய முக்கியமான பார்ட்ஸ், இப்போ புலின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நகம், தோல், ஸோ இந்த மாதிரி ரொம்ப அதில் கிடைக்கக்கூடிய அந்த பை ப்ராடக்ட், ஸோ அந்த அனிமல் ப்ராடக்டை எடுத்து அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேல் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக்கல் பர்பஸ்க்காக நம்ம வந்து ஹண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரியான ஹண்டிங் வந்து கமர்ஷியல் ஹண்டிங். ஸோ இந்த போச்சிங் வந்து நம்ம சப்சிஸ்டன்ஸ் போச்சிங் ஆகட்டும் இல்லை கமர்ஷியல் போச்சிங் ஆகட்டும், ஸோ 2 விதமான போச்சிங்னாலேயும் என்ன ஆகுது அப்படின்னா பயோடைவர்சிட்டி கண்டிப்பாக வந்து கொலாப்ஸ் ஆகுது. ஸோ இந்த போச்சிங் வந்து 2 விதமாக கிளாசிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் சப்சிஸ்டன்ஸ் போச்சிங், அடுத்து கமர்ஷியல் போச்சிங். ஸோ சப்சிஸ்டன்ஸ் போச்சிங் அப்படிங்கிறது killing animals to provide a food for survival. ஸோ உயிர் வாழ்றதுக்காக மனிதன் வேட்டையாடுனான் அப்படின்னா அது சப்சிஸ்டன்ஸ் போச்சிங். அடுத்த கமர்ஷியல் போச்சிங் அப்படிங்கிறது ஸோ அனிமலை கில் பண்ணி அப்படி இல்லைன்னா ஹண்ட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா டு செல் தேர் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதனுடைய பை ப்ராடக்ட்ஸ் எடுத்து அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வரக்கூடிய ப்ராடக்ட் ஆகட்டும், அப்படி இல்லைன்னா அதுலேருந்து வரக்கூடிய பார்ட்ஸ், அந்த அனிமல்ஸோட பார்ட்ஸ் ஆகட்டும், ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம விற்றோம், அதாவது எக்கனாமிக்கல் பர்பஸ்க்காக நம்ம வந்து சேல் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரியான ஹண்டிங் வந்து கமர்ஷியல் ஹண்டிங். ஸோ இந்த 2 ரீசன்னாலேயும் வந்து பயோடைவர்சிட்டி கண்டிப்பாக வந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுது. ஸோ இந்த போச்சிங் ஸோ இந்த மாதிரியான போச்சிங்கோட ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் போச்சிங். ஸோ என்னென்ன காரணங்களுக்காக இந்த போச்சிங் நடக்குது அப்படின்னா ஹியூமன் பாப்புலேஷன். ஸோ நமக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும், ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும் அப்படின்னா மனிதனுடைய தேவைகளும் வந்து அதிகமாகிட்டே வரும். ஸோ அதிகரித்து வரக்கூடிய அந்த தேவைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்காக என்ன பண்ணிட்டு ஹியூமன் பீயிங்ஸ் என்ன பண்ணிட்டு வரோம் அப்படின்னா விலங்குகளை வேட்டையாட ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஹியூமன் பாப்புலேஷன்னால வந்து இந்த மாதிரி போச்சிங் நடக்குது. அடுத்த கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்னால போச்சிங் நடக்குது. ஸோ இதுதான் வந்து த்ரெட்ஸ் டு பயோடைவர்சிட்டி. ஸோ த்ரெட்ஸ் டு பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த இம்பேலன்ஸ் தான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா த்ரெட்ஸ் டு பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த த்ரெட்ஸ் டு பயோடைவர்சிட்டிக்கு மெயினாக இருக்கக்கூடிய 2 ரீசன், ஒன்று ஹேபிடேட் லாஸ், இன்னொன்று போச்சிங். ஸோ ஹேபிடேட் லாஸில் என்ன நடக்குது அப்படின்னா மேஜராக வரக்கூடிய எஃபெக்ட் இன்டர்பீடிங் ஆர்கானிசம்ஸோட பாப்புலேஷன் வந்து குறைஞ்சிட்டே வரது தான் வந்து மெயினான ரீசனாக இருக்குது. ஸோ இதனால் வரக்கூடிய ஹேபிடேட் லாஸுக்கான ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்னா டிஃபாரஸ்டேஷன், வெட்லேண்டு குறையிறது, அடுத்த ரா மெட்டீரியலுக்காக, அடுத்த ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ், அடுத்த இல்லீகல் ட்ரேடு, டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ். அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து போச்சிங். ஸோ போச்சிங் வந்து ஸ்மால் ஸ்கேல்லையும் நடக்குது, லார்ஜ் ஸ்கேல்லையும் நடக்குது. ஸோ ஸ்மால் ஸ்கேலில் நடக்கிறது வந்து எதுக்காக அப்படின்னா ஃபார் ஃபுட் பர்பஸ். அடுத்து லார்ஜ் ஸ்கேலில் நடக்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஃபார் ட்ரேட், அதாவது கமர்ஷியல் பர்பஸ்க்காக. ஸோ இதுக்கான ரீசன்ஸ்ன்னு பார்த்தோம், அதாவது போச்சிங்கோட ரீசன்ஸ் அப்படின்னா ஹியூமன் பாப்புலேஷன் தான் வந்து மெயினான ஒரு ரீசனாக இருக்குது. அடுத்தது எக்கனாமிக்கல் பர்பஸும் வந்து மெயின் ரீசனாக இருக்குது இந்த போச்சிங். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து த்ரெட்ஸ் டு பயோடைவர்சிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஸோ இப்போ ஏன் வந்து இந்த பயோடைவர்சிட்டியை கன்சர்வேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டாபிக்ஸில் பார்த்துட்டே வந்திருக்கோம் சைட் பை சைடு. என்ன ஆகுது அப்படின்னா ஈக்கோலாஜிக்கல் இம்பேலன்ஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா பயோடைவர்சிட்டியை கண்டிப்பாக வந்து பாதுகாத்துட்டு வரணும். ஸோ கன்சர்வேஷன் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி இல்லை பயோஸ்பியர் தான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி.
ஸோ இங்கே எதனால் கன்சர்வேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னா மொத்தம் இங்கே பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகிறதுக்கு மெயினாக 2 ரீசன் இருக்குது. ஸோ ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் பயோடைவர்சிட்டி லாஸ் வந்து ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் பயோடைவர்சிட்டி லாஸ் மெயினாக 2 ரீசன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சுரல் த மேன்மேடு. ஸோ நேச்சுரல் ரீசன்ஸ் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ், அதாவது காலநிலை. ஸோ என்னென்ன மாதிரியான காலநிலைகள் அப்படின்னா குளோபல் வார்மிங், ஆசிட் ரெயின், ஓசோன் லேயர் டிப்ளீஷன், அடுத்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய மாதிரியான நேச்சுரல் டிசாஸ்டர், அதாவது ட்ராஃப்ட், வறட்சி, வெள்ளம், ஃப்ளட்டு. ஸோ இந்த மாதிரியான ரீசன்னால என்ன ஆகுது அப்படின்னா பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகிட்டே வருது. ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரல் ஃபேக்டர்ஸ், ஸோ நேச்சுரலாக நடக்கக்கூடிய ரீசன்ஸ். ஸோ இந்த ரீசன்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ரொம்பலாம் நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ணிட முடியாது. ஓரளவு நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், அதாவது கொஞ்சம் அதுலேருந்து வந்து ஓரளவு நம்ம அதுலேருந்து வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேன்மேட் ஆக்டிவிட்டீஸ். மேன்மேட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஆல்ரெடி தெரியும், அது ஃபாரஸ்ட் ஏரியாவில் நடக்கக்கூடிய டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கோஸ்டல் ஏரியாவில் நடக்கக்கூடிய டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ். இந்த மாதிரி பயோடைவர்சிட்டி எங்கெங்கெல்லாம் ரிச்சாக இருக்கோ ஸோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் நடந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து கண்டிப்பாக பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகிட்டே வரும். ஸோ அடுத்த ரீசன் பார்த்தோம் அப்படின்னா போச்சிங், பொல்யூஷன், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுறது. ஸோ இது எல்லாமே வந்து மேன்மேட்னால நடக்கக்கூடிய மேன்மேடு ரீசன்ஸ். ஸோ இதனாலாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகிட்டே வருது. ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவு நம்ம அவாய்டோ இல்லை ஓரளவு கொஞ்சம் குறைச்சிட்டு வந்துட்டு இருந்தாலே என்ன ஆகும் அப்படின்னா இந்த பயோடைவர்சிட்டியை நம்ம கன்சர்வேஷன் பண்ணலாம். ஸோ இந்த பயோடைவர்சிட்டி நம்ம எதுக்காக கன்சர்வேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னா ஸோ அதனால பயோடைவர்சிட்டினால வரக்கூடிய அட்வான்டேஜ், அதாவது ப்ளஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரக்கு, ஃபுட்டு, ரா மெட்டீரியல், அடுத்தது இது எல்லாமே வந்து பயோடைவர்சிட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள், மெயினாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ ஃபுட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பயோடைவர்சிட்டி, அதாவது பிளான்ட், அனிமல்ஸ், ஸோ எல்லாத்துலேருந்தும் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஃபுட்டுக்காக டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாட் ஒன்லி ஹியூமன் பீயிங்ஸ், அனிமல்ஸ் ஆல்சோ வந்து டிபெண்ட் ஃபுட் ஃபார் அதர் அனிமல்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஃபுட்டுக்காக வந்து பயோடைவர்சிட்டியை நம்ம டைரக்டாகவோ இல்லை இன்டைரக்டாகவோ நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து ட்ரக்ஸ், மருந்துக்காக. அடுத்தது ரா மெட்டீரியல்ஸ். அடுத்த ரா மெட்டீரியல்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா டெக்டைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், அது வந்து பிளான்ட் ப்ராடக்ட்ஸை நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஒரு ஏதோ ஒரு காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், அதுக்கும் வந்து ஒரு பிளான்ட் ப்ராடக்டையோ இல்லை அனிமல் ப்ராடக்டையோ நம்ம டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம டைரக்டாகவோ இல்லை இன்டைரக்டாகவோ லார்ஜ் ஸ்கேல்லையோ இல்லை ஸ்மால் ஸ்கேல்லையோ நம்ம வந்து பயோடைவர்சிட்டி, அதாவது வெரைட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸை நம்ம டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த பயோடைவர்சிட்டியை கண்டிப்பாக வந்து கன்சர்வேஷன் பண்ணி ஆகணும், அதாவது மெயின்டைன் பண்ணி ஆகணும். அடுத்து லைஃப் சப்போர்ட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த பயோடைவர்சிட்டி, இந்த பயோஸ்பியர் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா உயிர் வாழ்றதுக்கு ஒரு ஏற்ற ஒரு மீடியமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு மெயின் ரீசனாலேயும் வந்து என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா இந்த பயோடைவர்சிட்டியை நம்ம கன்சர்வேஷன் பண்ணி ஆகணும். அடுத்து டூரிசம். ஸோ டூரிசம் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இதெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இதுக்காக நம்ம பயோடைவர்சிட்டியை நம்ம கன்சர்வேஷன் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட், இது மெயின்டெனன்ஸ் ஆஃப் பயோஸ்பியர், இல்லைனா பயோடைவர்சிட்டி தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லிடுறோம். அடுத்தது ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் பயோடைவர்சிட்டி. ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ், என்னென்ன மாதிரியான காரணங்கள் வந்து பயோடைவர்சிட்டி லாஸ்க்கு வந்து முக்கியமான ஒரு ரீசனாக இருக்குது அப்படின்னா நேச்சுரல் ரீசன், அடுத்த மேன்மேடு ரீசன். ஸோ நேச்சுரல் ரீசன்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இயற்கை பேரழிவு, அது ஒரு வல்கானிக் எரப்ஷனாக இருக்கலாம், இல்லை குளோபல் வார்மிங்காக இருக்கலாம், ஆசிட் ரெயினாக இருக்கலாம், ஓசோன் லேயர் டிப்ளீஷனாக இருக்கலாம். ஸோ எல்லா விதமான ரீசனும் வந்து நேச்சுரல் ரீசன்ஸ்க்கான ஒரு மெயினான ஒரு காரணங்களாக இருக்குது. அடுத்து மேன்மேட் ரீசன்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ், போச்சிங், அடுத்த பொல்யூஷன், அடுத்த பாப்புலேஷன். ஸோ இதுலேயும் வந்து ஸ்லைட்டாக எதுலாம் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த குளோபல் வார்மிங், ஆசிட் ரெயின், ஓசோன் லேயர் டிப்ளீஷன், இது மூணுமே வந்து ஸ்லைட்டாக வந்து பொல்யூஷனுக்கு ரிலேட் ஆனது தான். ஸோ அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து எதனால நடக்கக்கூடிய ஒரு ரீசனாக இருக்குது அப்படின்னா மேன்மேட் ஆக்டிவிட்டீஸ்னால நடக்கக்கூடிய ஒரு ரீசனாக தான் இருக்குது. ஸோ அதாவது பயோடைவர்சிட்டியை கன்சர்வேஷன் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன் என்னென்ன காரணங்களுக்காக நம்ம பயோடைவர்சிட்டியை கன்சர்வேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸுக்காக நம்ம கண்டிப்பாக வந்து கன்சர்வேஷன் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் அட்வான்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரக்கு, ஃபுட்டு, அடுத்தது ரா மெட்டீரியல். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய அளவில் இருக்கக்கூடிய அங்கேருந்து வரக்கூடிய நமக்கான தேவைகள்.
அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா லைஃப் சப்போர்ட்டிங் மீடியம். ஸோ இதுதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா உயிர்கள் வாழ்றதுக்கு ஒரு ஏற்ற ஒரு ஸ்பியர்னு பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளோட எர்த்து தான். ஸோ இங்கே எர்த்து வந்து லைஃப் சப்போர்ட்டிங் மீடியமாக இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா பயோடைவர்சிட்டி கண்டிப்பாக நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். அடுத்தது டூரிசம். ஸோ டூரிசம் ஒரு ஏரியாவில் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு எக்கனாமிக் லெவல், ஒரு ஹெல்த்தியான ஒரு எக்கனாமிக் எதை பொறுத்து எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸையும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அப்படிங்கும் போது டூரிஸ்ட் ஏரியாவை வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு என்விரான்மெண்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டியும் வந்து ஒரு ஹெல்த்தியாக வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து அட்வான்டேஜ் ஆஃப் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். அடுத்தது பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனில் மொத்தம் 2 டாபிக் இருக்குது. ஸோ இன்சிட்டிவ் கன்சர்வேஷன், அடுத்து எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன். ஸோ டைப்ஸ் ஆஃப் கன்சர்வேஷனை வந்து 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று இன்சிட்டிவ் கன்சர்வேஷன், இன்னொன்று எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன். ஸோ இது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.